जननी जन्म सौख्यानाम वर्धनी कुल संपदाम पदवी पूर्व पुण्यानाम लिख्यते जन्म पत्रिका वेदात्मनाय विद्महे हिरण्य गर्भाय धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். என்னுடைய பூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு அனைவருக்கும். நாம் தற்போது பார்க்கக்கூடியது வார ராசி பலன் என்ற வகையில மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முதல் விஷயம் இந்த ராசி பலன்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொன்னா 100% அவசியம் தெரிஞ்சுக்கணும். இந்த வாரம் நீ என்ன பண்ண போற, இந்த வாரம் உனக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், யாரு மூலமாலாம் உனக்கு பிரச்சனை வரும், எப்படி இருக்கணும், வேலையில எப்படி இருக்கணும், வேலையில ஏதாவது சில விஷயங்கள் வருமா, நமக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வருமா, நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம், உடல்நிலை பாதிப்பு, வண்டி வாகனங்கள், எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்த்துக்கலாம். திருமண வாழ்க்கை, குடும்பம், எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதற்காக தான் வார ராசி பலன். இந்த வாரத்துல இதுதான். அப்ப இந்த வாரத்துல நீ எப்படி இருக்கணும், ஒண்ணு நீ தயார்படுத்திக்கிற, அவ்வளவுதான். சோ நமக்கு இப்படிதான், நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறத உன்னை நீ தயார்படுத்திக்கிற மாதிரி. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம விஷயங்கள்ல நம்ம நிறைய போராடிதான் வாழ்க்கையில ஒரு ஒரு நிமிஷமும் நம்ம வெற்றி பெற்றுக் கொண்டு வந்து கொண்டு இருக்கிறோம். யாருக்கும் எதுவுமே ஈஸியா எல்லாம் கிடையாது. இன்னைக்கு காலையில நம்ம கிளம்பும் போது ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ஒரு கார்ல வரும்போது இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் 2 வீலர்ல போறவங்க, 4 வீலர்ல போறோம், ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு டென்ஷன், அவ்வளவு ஒரு மன போராட்டங்கள். அந்த இடத்துக்கு அவ்வளவு டிராபிக், அவ்வளவு ஒரு விஷயம் எல்லாத்தையும் கடந்து போய் வேலை பார்த்து வேலையெல்லாம் முடிச்சு சாயங்காலம் வந்து குழந்தைகளை பார்த்து அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சின்ன விஷயம் கிடையாது. அப்போ அன்றாட வாழ்க்கையில நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கு. அதனால இந்த கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது முக்கியம். நாம செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும் என்ற வகையில கிரகங்கள் அதோடைய வேலையை அது செஞ்சுட்டே தான் இருக்கும். அப்ப நம்ம அதை எப்படி செய்யணும் அப்படிங்கறத நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கணும். சுபம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வார பலனை பார்ப்போம். விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கு? ஏற்கனவே அதாவது இப்ப இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு கேட்டை விருச்சிக ராசி, அனுஷம் விருச்சிக ராசி, விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசி. இப்போ இந்த வாரத்துல மனசு ஒரு விஷயத்த சொல்லுது, இந்த முடிவை நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனசு சொல்லுது. அந்த முடிவு எடுக்கிறதுக்கு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. இது நல்லதா கெட்டதா, நல்லதுல போய் முடியுமா, கெட்டதுல போய் முடியுமா தெரியல. சோ இந்த பிரச்சனை ஓடின்னு இருக்கு. 5ல சனி அபவாதம் என்பார்கள். சில முக்கியமான பிரச்சனைகள் இருக்கு. விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம். தாயார் மன உளைச்சல், மன சங்கடங்கள் தாயாருக்கு அதிகமாக இருக்கும். 2வது அடுத்த ஒரு விஷயம் அப்படின்னு வரும்பொழுது அபவாதம். நல்லதே செஞ்சாலும் கெட்ட பேர் வரக்கூடிய ராசி விருச்சிக ராசி. ஸோ கொஞ்சம் யோசிச்சு எதுவாக இருந்தாலும் செய்யும். அது ஒன்னாச்சா. அடுத்ததாக உங்க ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது அடுத்தடுத்த சில விஷயங்கள் பண விஷயத்துல கவனமா இருக்கு. என்ன விருச்சிக ராசி, இப்ப நீ சில பேருக்கு நல்லது செய்யணும், நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னு நீ நினைக்கிற. ஏன் உன் குடும்பத்துக்கு கூட நீ சில விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிற. ஆனா உன்னதான் எல்லாரும் விரோதியா பாக்குறாங்களே. உனக்குதான் அந்த அளவுக்கு ஒரு மரியாதை இல்லாம இருக்கு. ஏற்கனவே 1008 பிரச்சனை, அதுல இது வேற. சோ இந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு இருக்கு. உன்னுடைய வார்த்தைக்கு எங்க மரியாதை இல்லையோ, எங்க உன்னுடைய வார்த்தைக்கு சரியான ரெகக்னைசேஷன் இல்லையோ, அந்த இடத்துல இருந்து நீ விலகி இருப்பது நல்லது. இந்த வாரம் நீயா போய் ஒரு விஷயத்த தேடிட்டு நீயா போய் ஒரு விஷயத்த செய்யறதெல்லாம் வேண்டாம். என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை கரெக்டா பார்த்துக்கலாம். குடும்பத்தில் நீண்ட காலமாக பேசாமல் இருந்த ஒரு பிரச்சனை மீண்டும் மேலே வரலாம். சோ அது மாதிரி கேள்வி கேட்பதற்கு முன் முழுமையாக உண்மையை தெரிந்து கொண்டு பேசுங்க. எதுவா இருந்தாலும் பணியிடத்தில் கூட ஒருவருடைய தவறுக்காக நீங்கள் பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலையை தவிர்க்கும். யாரோ செஞ்ச தவறுக்கு நீங்க போய் பொறுப்பேற்றுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. ஒரு பணியை உங்களிடம் ஒப்படைக்கலாம். மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். சில விஷயங்கள்லாம் இருக்கு, பார்த்து செய்யும். தொழில் பின்னால் நடக்கும் பேச்சு அப்படின்னு இருக்கு. உங்களுக்கு பின்னாடி நிறைய பேசுவாங்க. தொழிலில் வெளிப்படையாக எல்லாம் சரியாக இருப்பது போல் தோன்றினாலும் பின்னால் சில பேச்சுக்கள் நடக்கலாம். வாடிக்கையாளர் கூட்டாளர்கள் தொடர்பை நேரடியாக வைத்திருங்க. வாய்மொழி ஒப்பந்தத்தை மட்டும் நம்பாமல் முக்கியமான விஷயங்களை எழுத்தில் பதிவு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. பணம் பாத்தீங்கன்னா ஒரு முடிவு, ஒரு பெரிய தாக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். அவசரமாக லாபம் பார்க்க நினைத்தால் எதிர்பாராத சிக்கல்கள் வரலாம். சோ கவனமா இருங்க. முழுமையான ஆய்வுக்கு பிறகே சில விஷயங்கள் முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இஎம்ஐ, லோன், பழைய கணக்கு மீண்டும் திறக்கிறது, பழைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஹோம் டாக்குமெண்ட்ஸ், அது இது.
ஸோ இஎம்ஐ சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. பிறருடைய நிதி பிரச்சனையை உங்கள் தோளில் சுமக்க வேண்டாம். ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையை இருந்தா சமாளிச்சாலே போதும். புதிய நிர்வாகத்திடமிருந்து சில நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் எதிர்பாராத திருமண பேச்சு, திருமண விஷயங்கள் எல்லாம் ஓரளவுக்கு சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம். ஸோ சில பேருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு, சில பேருக்கு வெளிநாட்டுல இருந்தால் அவங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் சில விஷயங்கள்ல சிறப்பா இருக்கு. காதல் உணர்வுகளுக்கு ஒரு சோதனை உண்டு. காதல்ல இருக்கீங்க அப்படின்னு சொன்னா சில சோதனைகள், சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சின்ன சின்ன பிரிவினை, ஒரு 2 நாளைக்கு சண்டை, இந்த மாதிரியான பிரச்சனைகள் உண்டு. பார்த்துக்கோங்க. கோர்ட்டு கேஸ் எதிர்பாராத தகவல்கள் உண்டு. சாட்சியங்களை மீண்டும் ஒரு முறை சரிபார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். சோ இது மிக முக்கியமானது. நிலைப்பாட்டை மாற்றக்கூடியதாக இருக்கலாம். சோ பார்த்து செய்யுங்க. விவாகரத்து உணர்ச்சியா உரிமையா? சோ அந்த மாதிரி இருக்கு. அதாவது உணர்ச்சியை விட சட்ட ரீதியான பாதுகாப்பை முன்னிலைப்படுத்துவது நல்லது. பார்த்து செய்யுங்க. இது விவாகரத்து தொடர்பான நிலை இருப்பது இந்த வாரம் முக்கிய முடிவுகளை சந்திக்கலாம். ஒரு குழந்தை எல்லாம் இருக்கு. ஸோ என்ன பண்ணணும், உணர்ச்சியா உரிமையா அப்படின்னு அது எப்படி பண்ணணும் அப்படிங்கறத கரெக்டா கொண்டு வந்துக்கும். யாரிடமும் சொல்லக்கூடாத ரகசியம், அடுத்த நகர்வு. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. விருச்சிக ராசி இந்த வாரத்தின் மிகப்பெரிய சோதனை என்ன அப்படின்னு கேட்டா மன தைரியம் இருக்கணும். அப்பதான் சோதனைகளை கடந்து வர முடியும். ஒரு உறவு உங்களை பற்றி புரிதல் மாறலாம். ஒரு தொழில் மற்றும் உங்களுடைய சில விஷயங்கள், பார்வைகள் மாறலாம். முதலில் ஒரு சிறிய அறிகுறி தெரிய ஆரம்பிக்கும். பிறகு அதற்கு பிறகு ஒரு நல்ல தகவல் கிடைக்கும். பின்னர் ஒரு சந்திப்பு நடக்கும். இறுதியில் இது உண்மைதானா, இது நினைக்கக்கூடிய தருணம் எப்படி இருக்கும் என்னங்கிறதுல கிளியரா தெரிஞ்சுப்பீங்க சில விஷயங்கள். விருச்சிக ராசி பொறுத்த அளவுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டா மிகப்பெரிய ஒரு சில உண்மையை தெரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் அமைய இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு உண்மை தெரியறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அது என்ன உண்மை, அதை நீங்க எந்த அளவுக்கு எடுத்துக்க போறீங்கன்னு தெரியாது. ஆனா ஒரு உண்மை வெளிச்சத்துக்கு வரும்போது அப்படி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தா உடனே எனக்கு ஒரு போன் அடிச்சு, சுவாமி விருச்சிக ராசிக்கு நீங்க இதை சொன்னீங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு உண்மை தெரிய வந்திருக்கு, என்ன செய்யலாம் அப்படிங்கறது அடுத்து எனக்கு போன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன்.